ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்த போதம் பக்த்யா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. முன்னம் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர் தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ரொம்ப அழகான கிரந்தம் உபதேச ரத்தின மாலை. சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி சென்றது. அதுக்கு ஒரு ரொம்ப அழகான தனியன் அவரோட சிஷ்யர் கோயில் கந்தாடை அண்ணன் அந்த சுவாமி அருளி செஞ்சிருக்கார். யாரெல்லாம் உபதேச ரத்தின மாலைய, ஏன்னா அது மணவாள மாமுனிகள் அவர் ஆச்சாரியன் கிட்டேந்து திருவாய்மொழி பிள்ளை கிட்டேந்து ஓரான் வழியா கத்துருக்கார். கத்துண்டு இத அந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த கிரந்தத்துல சாதிச்சிருக்கார். ஸ்ரீவச்சன பூஷணத்தோட தாத்பரியத்தை. அப்படி யாரெல்லாம் இந்த அர்த்தத்தை மனசுல தரிக்கிறாளோ அவளோட தாள்கள்ல நான் சரண் புகுறேன், அவளோட தாள்கள் தான் எனக்கு சரணாகதி அடையிற வழி அப்படின்னு கோயில் கந்தாடை அண்ணன் சாதிக்கிறார். இது இந்த உபதேச ரத்தின மாலை இந்த பிரபந்தத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஏற்றம். என்னன்னாக்க யூஸ்வலா தனியன்றது தனியா சேவிக்கணும், முன்னாடி சேவிச்சுடுவோம் நம்ம. இந்த திவ்ய பிரபந்தத்துல இந்த பிரபந்தத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்க முன்னாடியும் ஒரு தனியன் சேவிப்போம், கடைசியில 74வது பாசுரமும் ஒரு தனியன் தான். தனி பாசுரம்னே அதுக்கு பேரு. தனியா அதை சேவிக்கிறோம், அதனால தனியன்னு சொல்லலாம். முன்னாடி கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி மணவாள மாமுனிகளோட சிஷ்யர் அருள் செஞ்சிருக்கார். அவரோட இன்னொரு ஒரு சிஷ்யர் எறும்பி அப்பா, அவர் அருள் செஞ்ச தனியனை தனி பாசுரமா பின்னாடி சேவிக்கிறோம். பார்க்கலாம். நம்ம 55 பாசுரம் வரைக்கும் அர்த்தங்கள் ரொம்ப அழகா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். பிள்ளை லோகம் ஜீயரோட சுவாமி அருளி செஞ்ச வியாக்கியானத்துல இருந்து பதவுரை, அதுக்கப்புறம் பி வி அண்ணங்கராச்சார் சுவாமி அருளி செஞ்ச வியாக்கியானத்துல இருந்து சிம்பிள் மீனிங்ஸ் நம்ம சாரதி சுவாமி கோயில்.orgல பப்ளிஷ் பண்ணிருக்கார். அதை வச்சுன்னு தான் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்ரீவச்சன பூஷணம் அந்த கடைசி பகுதி ஆஃப் 3 பாட்டா பிரிச்சிடலாம் இது இல்லையா. ரொம்ப அழகா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களோட திருநக்ஷத்திரங்கள் மாசங்கள் எந்த திவ்ய ஸ்தலங்கள்ல அவதரிச்சிருக்கா எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வரும்போது ஆழ்வார்களை சொல்லியாச்சு. அடுத்தது ஆச்சாரியர்களை பத்தி சொல்லணும், திருவாய்மொழியோட வியாக்கியானங்கள் யாரெல்லாம் அருள் செஞ்சிருக்கான்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியர்கள் லிஸ்ட்ல பிள்ளை லோகாச்சாரியாரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அருளி செஞ்ச ஒரு திவ்ய மகத்துவம் வாய்ந்த ஒரு கிரந்தம் ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு. அந்த கிரந்தத்தோட தாத்பரியம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்றதுதான். அந்த இன்ஃபேக்ட் அதுதான் கடைசியா, அது கடைசி மூலம் கிடையாது. மூல சூத்திரம் ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்றது கிடையாது. தட் இஸ் நாட் த லாஸ்ட் சூத்திரம், பட் அதுதான் அதோட தாத்பரியம். அதனால அதோட எண்டு, ஸ்ரீவச்சன பூஷணத்தோட எண்டு எதுன்னா சரம பருவம். இதோட சரம பருவம் என்னன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் காமிக்கிறார். அதுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சுட்டு இருக்கோம். 54வது பாசுரத்துல இருந்து ரொம்ப அழகா அதோட பேர் எப்படி வந்தது எல்லாம் பார்த்தோம். இனிமே அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் என்னெல்லாம் சாதிக்க போகுது, எப்படி நம்மளுக்கு இதுல இருந்து உஜ்ஜீவனம் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். 56வது சூத்திரம் பாசுரம். உய்ய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வையகுரு முன்னம் வாய் மொழிந்த செய்ய கலையாம் வச்சனபூடனத்தின் ஆள் பொருளை கத்ததனுக்காம் நிலையில் நெல்லும் அறிந்து. அப்படின்னா ரொம்ப அதோட தாத்பரியங்கள் ரொம்ப பொதிஞ்சு இருக்கு நிறைய. இதை எப்படி கத்துக்க போறோம், என்ன கத்துக்க போறோம், எங்கேந்து எப்படிப்பட்ட குணங்கள் இருந்தா இதை கத்துக்க முடியும், இதை ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்ல போற. உய்ய உஜ்ஜீவிக்கும்படியாக நினைவுடையீர் எண்ணம் உடையவர்களே உங்களுக்கு சொல்லுகின்றேன். வையகுரு வையமறிந்த குரு நம் பிள்ளை கிட்ட இருந்து எப்படி வடக்கு திருவீதி பிள்ளையோட திருக்குமாரர் பிள்ளை லோகாச்சாரியர் அவருக்கு வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. லோகாச்சாரியர் திருநாமம் அவரை தான். இனிமே ஃபுல்லா குருன் வைய குருன் வந்தாலே இனிமே பிள்ளை லோகாச்சாரியர் வடக்கு திருவீதி பிள்ளையோட திருக்குமாரர் தான் குறிக்கிறார். நம் முற்காலத்தில் வாய்மொழிந்த அருளி செய்த செவ்வையான கலையாம் சாஸ்திரமாகிய வச்சனபூடனத்தின்
ஸ்ரீவச்சன பூஷணத்தின் ஆழ் கம்பீரமான பொருளை அர்த்த விசேஷங்களை கற்று அபியசித்து அதனுக்கு அப்படி கற்றதற்கு ஆம் தகுந்ததான நிலையில் அனுஷ்டானத்திலே அறிந்து தெளிவுடனே நில்லும் நிற்பீர்கள் ஆக அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்ப அழகா என்ன சொல்றார், சத்வகுணம் உள்ளவர்களை இந்த கிரந்தத்திலே இருக்கும் அர்த்தங்களை அறிந்து அனுஷ்டிக்குமாறு உபதேசிக்கிறார். இப்போ ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் இதுதான் நல்லது இதுதான் தப்பு, இது பண்ணா தப்புன்றது தெரியறவாளுக்குலாம் என்ன சொல்றார், உங்களுக்கு ஆல்ரெடி சத்வகுணம் இருக்கு, இந்த கிரந்தத்தை சேவிச்சா ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் உஜ்ஜீவனம் கிடைக்கும்ன்ற. உஜ்ஜீவனம் பெற ஆசை உள்ளவர்களே உங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற உங்களுக்கு சொல்லுகின்றேன். பிள்ளை லோகாச்சாரியர் முன்பு தன்னுடைய கிருபையாலே அருளிய தத்வார்த்தத்தை தேடுபவர்களுக்கு உண்மையாக அதை காட்டக்கூடிய கிரந்தமான ஸ்ரீவச்சன பூஷணத்தின் ஆழ்பொருளான ஆச்சாரிய அபிமானத்தை நன்றாக கற்று அந்த நிலையிலே நிற்கவும் அப்படின்னு சாதிக்கிறார். ஆழ்வார் மாமுனிகள் is telling that you could fulfill your wishes by learning this Divya Grantham called Srivachana Bhushanam, because it is talking about Acharya's affection and how we can be firmly anchored, rooted in his affection. So mercifully Mamunigal is stating that Pillai Lokacharya's Grantham is showing the real meaning of how we can be truthful to ourselves and also to our Acharyas. தேசிகர் பால் கேட்ட செழும் பொருளை சிந்தை தன்னில் மாசரவே ஊன்ன மனனம் செய்து ஆசரிக்க வல்லார்கள் தாம் வச்சன பூடனத்தின் வான் பொருளை கல்லாததென்னோ கவர்ந்து. என்ன சொல்றார், இப்போ நம்ம சம்சாரிகளை பார்த்துதான் இதெல்லாம் சொல்ல போறார். இப்போ நம்மளோட ஸ்திதி எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் கத்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோமா அப்படின்றதுதான் இந்த திவ்ய சாஸ்திரத்தை எப்படி கத்துக்க முடியும், யாரு நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் மாமுனிகள். தேசிகர் பால்னா இந்த இடத்துல தேசிகர்னாலே ஆச்சாரியன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர்களிடத்தில் தாங்கள் கேட்ட செழுமையான பொருளை அர்த்த விசேஷங்களை சிந்தை தன்னில் மனத்தில் மாசர தோஷம் நீங்கும்படி ஊன்றி ஸ்திரப்படுத்தி மனனம் செய்து சிந்தனை பண்ணி. இப்போ மனனம் செய்துனா அவர் நம்மள பைஹார்ட் பண்ண சொல்றாருன்னு இல்ல, ஆனா கொஞ்சம் அதுவும் கூடதான். நம்ம இப்போ கண்ணினும் சிறுத்தாம்பு பாராயணம் இத்தனை தடவை 13,000 தடவை மேல போயிருக்கு. நம்ம ஆரம்பிச்சு 2 மாசங்கள் சித்திரை ஆரம்பிச்சோம் இல்லையா. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுது, மூலம் நம்மளுக்கு பதிஞ்சிருந்தா மட்டும்தான் அதோட அர்த்த விசேஷம் பதியும். நம்மளுக்கு திருப்பி 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 கேட்கும் போது அந்தந்த வார்த்தைகள் என்னன்னு அப்படின்னு மாமுனிகள் வருத்தப்படுறார். ஆழ்வார் எப்படி ஒரு இடத்துலயும் வரமாட்டேங்கிறேன்னு வருத்தப்படுறாரு இல்லையா சம்சாரிகளை. ஏதோ கவி பாடுறேலே எம்பெருமான திருநாரணந்தாள் சிந்தித்து உய்மனோன்னு சொல்லி அப்புறம் எம்பெருமான் திருத்தாள்களை பாடுங்கன்னு அந்த மாதிரி மாமுனிகள் அழறாதீங்க. இந்த உயர்ந்த கிரந்தத்தின் பெருமையை அறிந்தும் அதில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பவர்களின் துயர நிலையை நினைத்து வருந்துகிறார். ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கான ஒரு பெரிய சௌலபியமே இதுதான். ஏதோ அவளுக்கு கிடைச்சிருக்கு, அவளோட ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் கிடைச்சதுனால உஜ்ஜீனம் பெற்றா பரமபதம் போனா அடைஞ்சான்றது இல்லாம அவளுக்கு சம்சாரிகள் எல்லாமும் தாங்கள் அடைஞ்ச நிலையே கிடைக்கணும்ன்றதுதான் ஆச்சாரியர்களோட ஸ்திதி. ஆச்சாரியர்களிடத்தில் கற்றுக்கொள்ளப்பட்ட சீரிய அர்த்தங்களை நன்றாக சிந்தனை செய்து தங்களுடைய மனத்திலே இருக்கும் காமக்ரோதங்கள் ஆகிய தோஷங்களை போக்கிக் கொண்டு அந்த அர்த்தங்களை அனுஷ்டிப்பதற்கு ஏற்ற யோக்கியதையை உடையவர்கள் ஸ்ரீவச்சன பூஷணத்தின் உயர்ந்த அர்த்தங்களை கற்காமல் இருப்பதற்கும் காரணம் என்னவோ, இவர்கள் சாஸ்திரத்தை கற்று அனுஷ்டிக்க வல்ல மனுஷ்ய ஜன்மத்தில் பிறந்தும் இதிலே ஆசை இல்லாததால் இதை இப்படி இழந்து போகிறார்களே அப்படின்னா, இப்ப நம்ம வேற ஏதோவா பிறந்திருந்தோம்னா இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கோமா நம்மளுக்கு, இல்ல இந்த ஞானம் தான் இருக்குமா, ஞானத்தை வளர்த்துக்கணும்ன்ற ஒரு ஞானம் இருக்கே அது இருக்கவே இருக்காதுன்ற. அப்போ இந்த மனுஷ ஜாதியில பிறந்து இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களா ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் அடைஞ்சு அதோட பயன் என்னவா இருக்கணும், ஸ்ரீவச்சன பூஷணம் கத்துக்கணும். கத்துண்டா மட்டும் போராது, நிறைய பேர் இங்க கத்துன்னு இருக்கோம், கத்துண்டா மட்டும் போராது, அதன்படி வாழ தொடங்கணும் அப்படின்றார். So Mamunigal is talking about how as samsarigal we fall for a lot of things like lust, anger and all the laukikam vishayantarangal,
instead of learning the excellent meanings of Srivachana Bhushanam as written by Pillai Lokacharya. But if we fall into the trap of samsaram, we will not realize that this janma for us is actually given to learn this Divya Grantham. Then what is the use, he is asking. சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியைதான் உண்டாகில் நச்சி அதிகரியும் நீர் பஜனபூடனத்து கட்ட மதியுடையீர் மத்தியத்தராய். என்னது எப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் கத்துண்டா என்ன ஆகுது அப்படின்னு காமிக்கிறார். இதோட அர்த்தங்கள்லாம் எதுக்கு கத்துக்கணும்? சத் சம்பிரதாயம் தாமுடையோர், சத் சம்பிரதாயத்தில் அன்பயமுடையவர்கள் கேட்டக்கால் கேட்பார்களானால் மெச்சும் யாவரும் புகழும் வியாக்கியை தான்னா வியாக்கியானம் தான் உண்டாகில் உண்டாயிருக்குமானால் நச்சி விரும்பி வச்சனபூஷணத்துக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அற்ற தீர்ந்த மதியுடையீர் அறிவுடையீரான நீர் நீங்கள் மத்தியஸ்தராய் நடுநிலைமையுடைய மத்தியஸ்தராய் அதிகரியும் அறிந்து கொள்ளுவீர்களாக. அப்படின்னாக்க நம்ம இங்கேயே வாய்ண்டன் இருக்க மாட்டோம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சா நம்மளோட நியூட்ரலா இருக்கும் இல்லையா? நியூட்ரலா இருந்தா இதெல்லாம் கத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். எங்க டைம் வேஸ்ட் பண்றோம்னு தெரியும். அதெல்லாம் அழகா சொல்றார். ஸ்ரீவச்சன பூஷணத்தின் உயர்ந்த அர்த்தங்களை எவ்வாறு கற்றுக்கொள்வது என்று கேட்பவர்களுக்கு தகுந்த பதிலை அருளி செய்கிறார். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியா இது எப்படி பண்றதுன்னு கேட்டுருவோம். ஆனா அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டா நம்ம பண்ணிடுவோமான்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மதியை பெற்றவர்களே இதற்கு எல்லோராலும் புகழப்படும்படியான வியாக்கியானங்களை எவரேலும் அருளி இருந்தால் அவற்றை இது ரொம்ப அழகா சாதிக்கிறார் இல்லையா? ஏன்னாக்கா ஸ்ரீவச்சன பூஷணம் பிள்ளை லோகாச்சாரியர் எழுதின கிரந்தம். மாமுனிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் சாதிச்சிருக்கிறது. அவற்றை சத் சம்பிரதாயத்திலே நிஷ்டையுடன் இருப்பவர்கள் கேட்டு மகிழ்ந்தால் நடுநிலைமை உடையவராக இருந்து நீங்களும் இதை கற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு மாமுனிகள் மிகச்சிறந்ததான ஒரு வியாக்கியானம் அருளி செய்வதற்கு முன்பே பார்த்தேன்னாக்க திருநாராயணபுரத்து ஆயி ஜனன்யாச்சாரியார் முதலான நிறைய வியாக்கியானங்கள் இருக்குன்றாரு. முன்னாடியே நம்ம இப்போ ஆச்சாரியர்கள் மூலமா கத்துட்டோம்னாக்க அவ பிரசித்தமா மாமுனிகளோட வியாக்கியானம் தான் எடுத்து சாதிக்கிறார். சோ மாமுனிகள் says how and why we have to learn the Srivachana Bhushanam Grantham. It is very it helps us to stay rooted in our sampradayam, which gives us the true meaning of life. And Mamunigal has written a Vyakyanam commentary for Srivachana Bhushanam. Before Mamunigal, there are other acharyas who have written, like for example, Tirunarayanapurathu Ayi Jananyacharya, who is from Tirunarayanapuram. He has written commentary, and other acharyas also have written, says Mamunigal. சீர்வச்சன பூடனத்தின் செம்பொருளை செந்தை தன்னால் பேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்னதையோ உண்டமக்கு எவ்வின்பம் உளதா. ரொம்ப போக்கியம் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ன்ற இதுவே ஒரு திவ்ய சாஸ்திரம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆரியர்களே சீர் வைபவத்தை உடைய வச்சனபூடனத்தின் ஸ்ரீவச்சன பூஷண மகாசாஸ்திரத்தின் செவ்வையான பொருளை அர்த்த விசேஷங்களை பேரிலுமாம் அறிந்தாலும் வாயை கொண்டு செப்பிலுமாம் சொன்னாலும் என் தனக்கு எனக்கு நாளும் எப்போதும் இனிதாக நின்றது இனிமையுடையதாயிரா நின்றது. ஐயோ உன் தமக்கு உங்களுக்கு எவ்வின்பம் உள்ளதாம், எவ்விதமான இன்பம் உடையதா இருக்கும். ரொம்ப மணவாள மாமுனிகள் is becoming so happy and joyous to just share his affection towards Srivachana Bhushanam with all other acharyas. He is having the fame matching all other acharyas. This Divya Grantham is having that fame, but he is very joyous to share because Mamunigal has read it and he has given his commentary, right? He wants it to be shared with everyone. Srivachana Bhushanathil தனக்கு உள்ள ஆதரத்தை தன்னுடன் ஒத்த புகழையுடைய ஆச்சாரியர்களுடன் பகிர்ந்து மகிழ்கிறார். சோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அவர் இருக்கும் காலத்திலேயே மத்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்கார்ல, எல்லாரோடையும் சேர்ந்து மகிழ்றாரா மணவாள மாமுனிகள்.
ஆச்சாரியர்களே ஸ்ரீவச்சன பூஷணத்தின் உயர்ந்த அர்த்தங்களை நெஞ்சாலே அனுபவிப்பதாலும் வாக்காலே பேசினாலும் எனக்கு இது எல்லையில்லாத ஆனந்தத்தை அளிக்கிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம் ஏற்படுகிறது? கேட்டுக்கிறார், ஒரு சம்வாதமா கேட்டுக்கிறார் ரொம்ப அழகா. ஆழ்வார்கள் எம்பெருமானை ஆறாவமுதமாக, இது ரொம்ப அழகான சென்டென்ஸ்மா. ஆழ்வார்கள் எம்பெருமானை ஆறாவமுதமாக அனுபவிக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் ஆறாவமுதமாக அனுபவிக்கிறார்கள். மாமுனிகள் ஸ்ரீவச்சன பூஷணத்தையே ஆறாவமுதமாக அனுபவிக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா, இதுலயே ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரமேயம் பிரமாதா எல்லாமே வந்துருது பாருங்க, ரொம்ப அழகா இல்லையா? ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் தான் ஆறாவமுதன், ஆச்சாரியர்களுக்கு ஆழ்வார்கள் அவா அருளி செஞ்ச அருளி செயல்கள் தான் ஆறாவமுதம். ஆனா மாமுனிகளுக்கு ஸ்ரீவச்சன பூஷணமே திவ்ய ஸ்ரீ சுக்தியே போருண்டார், அதுவே ஆறாவமுதமா அனுபவிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்றது ஃப்ளோ சார்ட் அது. So Mamunigal says it is giving him unlimited happiness to share that Srivachana Bhushanam is a very Divya Grantham. If he recites or even thinks about it or recites it through his mouth, he feels so happy. So he's asking other acharyas, how do you all feel after reciting Srivachana Bhushanam or after reading its commentary? So he also says, for Alvargal, Emperuman is Aravamudan, meaning a nectar that keeps flowing, there is no end to it. For Acharyargal, Alvargal and their Aruli Cheyalgal, their Divya Prabandhams are Aravamudam, divine nectar that keeps flowing. But for Mamunigal, the divine nectar is this Grantham, Srivachana Bhushanam itself. அழகான பாசுரம். இனிமே வரக்கூடியதெல்லாம் ரொம்ப அழகான பாசுரங்கள். அடுத்த 11 பாசுரத்துக்கு இதுதான் இந்த கோர் கிரக்ஸ். நம்ம சொல்லணும்னாக்கா அந்த கிளைமேக்ஸ்ன்னு அந்த கிளைமேக்ஸே இதுலதான். ஒரு பாசுரமா அடுத்த 11 பாசுரத்துக்கு கொஞ்சமா என்னெல்லாம் கீ கான்செப்ட்ஸ் ஸ்ரீவச்சன பூஷணத்துல இருக்கோ அவ்வளவு அழகா அருளி செய்றார் மணவாள மாமுனிகள். தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்னில்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை போன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டீரான், ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. ரொம்ப அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ஸ்டார்டிங் பாயிண்டே இங்கதான். எப்படி எம்பெருமான் ஆச்சாரியர்கள் இடத்துல நம்மளுக்கு அபிமானம் இல்லைன்னா, பிராட்டியோட துணை இருந்தா கூட நம்மளுக்கு முக்தி மோட்சம் கிடைக்காது, பரமபதம் கிடைக்காதுன்னு ஃபர்ஸ்டே ரொம்ப கிளியரா தள்ளிடுறார் மணவாள மாமுனிகள். தன் குருவின், தன் ஆச்சாரியனுடைய தாளிணைகள் தன்னில், திருவடிகள் 2 அன்பொன்னில்லாதார், பிரீத்தி சிறிதும் இல்லாதவர்கள், தன் பால் ஈஸ்வரனான தன்னிடத்தில் அன்பு செய்தாலும் பக்தி செய்தாலும், அம்புயை கோன் தான். அம்புயை கோன்னா நம்ம கமலவாசியான பெரிய பிராட்டியார் நாயகனான எம்பெருமான் தான். ஏன் இங்க பெரிய பிராட்டியார் வந்துட்டா? மோட்சம் போகணும்னாலே பெரிய பிராட்டியாரோட புருஷகாரம் இல்லைன்னா நம்பெருமாள் தள்ளி விட்டுருவோம் ஆல்ரெடி நம்மள. ஆனா பெரிய பிராட்டியாரோட ஒரு புருஷகாரம் கிடைச்சிருக்குன்னே வச்சுப்போம். ஆனா நம்மளுக்கு ஆச்சாரியன் பக்கல்ல ஒரு விஷயமே இல்லாம இருந்தோம்னாக்க எம்பெருமான் தள்ளிடுறான் அப்பவே. ஏன்னா அவன் சர்வேஸ்வரன் இல்லையா? என்னதான் பிராட்டி சிபாரிச்சாலும் நம்ம அதுக்கு பாத்திரமா இல்லையே. இன்பம் அதிகரித்த விண்ணாடு, பரமபதத்தை அளிக்க கொடுப்பதற்கு வேண்டி இரான், இசையுடையனான இருக்க மாட்டான். ஆதலால் அவர்கள் ஆச்சாரியல் பிரேமை இல்லாதவர்கள் திருநாடு பரமபதத்தை நன்னார் அப்படின்னா அடைய மாட்டார்கள். So Mamunigal is telling that if we have love and affection towards Emperuman and Piratiyar, but not towards our acharyas, then Emperuman will not grant Paramapadam, will not grant moksham for us. That is the first point. Starting this pashram, for the next 11 pashrams, Mamunigal is going to talk about the importance and what is being conveyed through Srivachana Bhushanam Grantham. இப்பாசுரம் தொடக்கமாக ஸ்ரீவச்சன பூஷணத்தில் காட்டப்பட்டுள்ள உயர்ந்த அர்த்தமான ஆச்சாரிய பக்தியை விரிவாக அருளி செய்கிறார். இப்பாசுரத்தில் ஆச்சாரிய பக்தி இல்லாதவர்களை எம்பெருமான் தானே ஆதரிக்க மாட்டான் என்பதை அருளி செய்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நிறைய பேரு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எம்பெருமான பத்தின்னா போரும்,
ஆர் சில பேருக்கு வந்து பிராட்டியை பத்திண்டா போறோம், இல்ல சில பேர் பிராட்டி இல்லாம எம்பெருமான பத்திண்டா போறோம்னு நினைக்கிறா. இது ரெண்டுமே தேவை. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம். we have to get சமாஸ்ரயணம் done. சமாஸ்ரயணம் ஆனதுக்கு அப்புறம் we have to believe in the ஆச்சாரியாஸ். அடுத்தது நோ தேவதாந்திர சம்பந்தம், அதுக்கு அடுத்தது பிராட்டி புருஷகாரம், அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் பெருமாள். இதெல்லாம் செக் 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 இருந்தா அவனும் செக் கொடுக்குறான். இங்க எங்கேயாவது ஒரு செக் மிஸ் ஆச்சுன்னா நேரம் வந்து அன்னைக்கு நம்ம பேசினோமே ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் தான், கீழே கொண்டு வந்து தள்ளி திருப்பி சான்ஸ் கொடுக்குறான். அவன் திருப்பி கீழே விட்டுட்டு அகைன் ஹீல் கிவ் அஸ் அ சான்ஸ். ஏன்னா திருவடி சம்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல செக் இருந்ததுன்னா சொல்றேன், செக் இல்லைன்னா நம்ம என்ன ஆகுது, எங்கேயோ வர வேண்டியதான். அந்த முன்னாடி பார்த்தோமே 3ஆம் பத்துல திருவாய்மொழியில வந்து என்னதான் வந்து 3ஆம் பத்துல 4ஆம் பத்து தான் நினைக்கிறேன், ஸ்வர்கலோகம் கிடைச்சா கூட சுவர்க்கம் எழுதினாலும் அது எம்பெருமான் திருவடிக்கு ஈக்குவல் கிடையாது. புண்ணியங்கள்லாம் கம்ப்ளீட் ஆனா கூட கீழதான் வந்து விழ போறோம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லிசை ஆலியாது புண்ணியம் மட்டும்தான் டிக் ஆயிருக்கு இல்லையா. தன்னுடைய ஆச்சாரியனின் திருவடிகளில் ஒருவனுக்கு பக்தி இல்லை என்றால் இவன் திருமகள் கேள்வனான எம்பெருமானிடத்திலே எவ்வளவு பக்தி கொண்டிருந்தாலும் எம்பெருமான் இவனுக்கு இன்பத்துக்கு எல்லை இல்லாத இடமான பரமபதத்திலே இடம் அளிப்பதற்கு ஆசை கொண்டிருக்க மாட்டான். அதுதான் டு பி அண்டர்லைன். ஆகையால் இப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தி இல்லாதவன் திருநாடான பரமபதத்தை சென்று சேர மாட்டான். எம்பெருமானை அம்முயைகோன் என்று பிராட்டி சம்பந்தத்துடன் கூறியிருப்பதால் சேத்தனர்களின் குற்றங்களை எம்பெருமான் காணாதபடி புருஷகாரம் செய்யும் பிராட்டியே அருகில் இருந்தாலும் அவன் ஆச்சாரிய பக்தி இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று காட்டுவதாக தோற்றுகிறது. அதனாலதான் அவன் சர்வேஸ்வரன். என்னதான் பிராட்டி புன்முறுவலுக்கும் அவளோட கட்டாட்சத்துக்கும் இந்த லீலைகள்லாம் அவன் பண்ணாலுமே ஆச்சாரிய பக்தி நம்மளுக்கு இல்லைன்னா அவன் நேர கீழே தள்ளுறதுதான் ரைட்டும் கூட. அதுதான் ரைட். பிராட்டிக்கே அதுதான் சொல்லுவா அவளே இல்லையா. ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம அவ புருஷகாரம் பண்ணவே போறது இல்ல. அதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்க கூடாது நம்ம. அப்ப நம்மளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா பிராட்டி புருஷகாரம் கிடைச்சிடுமான்னு குதிருஷ்டி கேட்கிற மாதிரி கேட்க கூடாது. அது கிடையவே கிடையாது. அவ பண்ண போறது இல்ல. அப்படியே அவ பண்ணாலும், ஏன்னா அவ கருணை கடல் இல்லையா, ஏதோ பாவம் குழந்தை அப்படின்னு அவ பண்ணிடுவா. பெருமாள் பண்ண மாட்டாங்க. So if a person has complete devotion towards Emperuman and also Tayar, but he or she does not believe in Acharya, does not have had their Pancha Samskaram, then there is no place for that person in this life in Paramapadam, says Mamunigal. Even if Pirati, even if Tayar does her Purushakaram towards Emperuman for such Chetanargal, for such Atmas, Emperuman will reject them because they do not have affection towards their ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள்னா இந்த இடத்துல பிரதானமா திருவடி சம்பந்தம் உள்ள ஆச்சாரியர்கள். அது மெயினா நம்ம பார்க்கணும். சரி, இந்த இது பார்க்கலாம். பார்த்துட்டு டைம் இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான, அடியனுக்கு ரொம்ப பிரீத்தி உடைய ஒரு பாசுரம். ஏன்னா அடியனோட அனைத்து ஞானாச்சாரியர்களும் சரி, சமாச்சார ஆச்சாரியருக்கும் அடியன் வந்து சமர்ப்பிக்கிற ஒரே ஒரு பாசுரமா. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். இப்போ ஒரு பேரலல் டிரா பண்ணும். முன்னாடி பாசகத்துல கிடைக்காதுன்னு சொல்லிட்டார். இப்போ எது பண்ணா கிடைக்கும்னு வேற சொல்லணும் இல்லையா. ஆச்சாரியர்களோட பெரிய விஷயமே அதுதான். ஞானமும் அனுஷ்டானமும் இவை ஆகிய இவைகள் நன்றாகவே செம்மையாகவே உண்டானவனான குருவை ஆச்சாரியனை அடைந்த கால் ஆசிரியித்தால் மாநிலத்தீர் பெரிய பூமியில் உள்ளவர்களே தேன் பொருந்திய கமலம் தாமரை புஷ்பத்தில் இருக்கும் திருமாமகள் கேள்வன் பெரிய பிராட்டியாருக்கு நாயகனான எம்பெருமான் தானே வைகுந்தம் ஸ்ரீ வைகுண்டத்தை தரும் கொடுப்பன். So previous pasuram he says there's no Vaikuntham for those people who does not take refuge in their Acharyagal Tiruvadi. Now he is telling the contrary. If we take refuge in our Acharyagal Tiruvadi, Emperuman gives Paramapadam. சதாச்சாரிய சம்பந்தம் உடையவர்களுக்கு சிவபதியான சர்வேஸ்வரன் தானே பரமபத பிராப்தியை அளிப்பான் என்று அருளி செய்கிறார். இந்த பெரிய பூமியில் உள்ளவர்களே அர்த்த பஞ்சக விஷயங்களில்
அர்த்த பஞ்சக விஷயம் என்னன்னு பின்னாடி ரொம்ப அழகா சுவாமி கருணையில விளக்க போறார். என்னன்னு பார்க்கலாம். அது அர்த்த பஞ்சக விஷயங்களில் உண்மை அறிவும் அந்த அறிவுக்கேட்ட நடத்தையும் நன்றாக உடைய ஆச்சாரியனை சரணடைந்தால் தேன் வெஞ்சி இருக்கும் தாமரை மலரிலே வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் சுவாமியான ஸ்ரீமன் நாராயணன் தானே அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு வைகுந்தத்தை அளிப்பான். இப்பாசுரத்தில் மாமுனிகள் ஒரு சதாச்சாரியன் எப்படி இருப்பான் என்ற விஷயத்தை மிக தெளிவாக அருளியுள்ளார். அர்த்த பஞ்சக ஞானம் என்னது? அதாவது தன்னை பற்றிய ஞானம், ஜீவாத்மா ஞானம், எம்பெருமானை பற்றிய ஞானம், எம்பெருமான் எப்படி இருப்பான், பரமாத்மா ஸ்வரூபம், உபாயம் எப்படிப்பட்டது என்று ஞானம், உபாய ஸ்வரூபம், உபேயம் எப்படிப்பட்டது என்ற ஞானம், உபேய ஸ்வரூபம், மற்றும் உபேயத்தை அடைய விடாமல் தடுக்கும் அந்த கடைசியில இருக்கிற உபேயம் எப்படி இருக்கும்னா பலஸ்வரூபம், கடைசியில என்ன கிடைக்கும் அவன் திருவடிகள்ல போய் அடைஞ்சான்றது பலஸ்வரூபம், மற்றும் உபேயத்தை அடைய விடாமல் தடுக்கும் தடைகள் விரோதி ஸ்வரூபம் எப்படிப்பட்டது ஆகிய ஞானத்தை உடையவனாக, இதெல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு தெரியணும். மூச்சுப்படிதான் ஃபர்ஸ்ட் கிரந்தம். உடையவனாக ஒரு ஆச்சாரியன் இருத்தல் அவசியம். இதற்கு மேலே அந்த ஞானத்தின்படி எம்பெருமானையே, அதுவும் டு பி அண்டர்லைன், எம்பெருமானையே உபாயம் என்று அவனிடத்திலே ஒரு ஆச்சாரியன் மூலமாக சரணடைந்தும் எம்பெருமானுக்கும் அவ்வாச்சாரியனுக்கும் கைங்கரியம் செய்வதே குறிக்கோள் என்று இருத்தல் வேண்டும். இப்படிப்பட்ட ஆச்சாரியனை சரணடைந்து அவனே கதி என்று இருத்தல் அவசியம் என்று அருளி செய்கிறார் இப்பாசுரத்தில். இப்படி இருப்பவர்கள் தங்களின் பரமபத பிராப்திக்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். இதுதான் தேவபெருமாள் 6 வார்த்தையில கொடுக்கிற அந்திம ஸ்மிருதி அர்ஜனம் அப்படின்னு. தேவை இல்லை நம்மளுக்கு, ஏன்னா அத ஆச்சாரியன் பாத்துக்கிறார். ஆச்சாரியன் கிட்ட திருவடி சம்பந்தம் அடைஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டோம்னா எம்பெருமானே அத அவனோட ஸ்மிருதியில அவனோட சங்கல்பத்துல நம்ம இருந்துட்டே இருக்கோம். அப்ப நம்மளோட சங்கல்பத்துல அது இருக்கவே வேண்டாம், ஏன்னா அவனுக்கு அஞ்சோன்னு அடைஞ்சாச்சு நம்மன்னு. எம்பெருமானே தந்தருள்வான் என்று அருளி செய்கிறார். இதுவே இந்த பிரபந்தத்தின் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசுரம். இது உயிர் பாசுரம்னே சொல்லலாம் இந்த பிரபந்தத்துக்கு. சரி, இது மட்டும் குயிக்கா சொல்லிட்டு இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம் நம்ம. வெரி இம்பார்ட்டன்ட் பாசுரம் வேர் மாமுனிகள் டாக்ஸ் அபவுட் அர்த்த பஞ்சக ஞானம். அர்த்த பஞ்சக மீன்ஸ் 5 meanings of 5 different things. One is knowledge about ourselves, Jivatma. It's called Jivatma Swarupam. Knowledge about Emperuman, who Sriman Narayanan is, Paramatma Swarupam. Knowledge about means to attain Emperuman, Upaya Swarupam, how to attain him. Knowledge about benefit after reaching Emperuman, what we will get is Paramapadam. That's called Upaya Swarupam or Pala Swarupam. Then knowledge about impediments or hurdles along the way. What is causing us to not go for that upayam? Hurdles, obstacles that come in our way. So these 5 together, they configure Artha Panchakam. Amunigal talks about that here in a very detailed way. After a person attains Emperuman, how do we not attains, how after a person surrenders to an acharyan, how we are able to reach Emperuman. In the previous pasuram he says how Paramapadam is not granted. Next pasuram he says how Paramapadam is granted if we attain an acharya, right? Here he says how that acharya should be. That acharya should have this Artha Panchaka knowledge in such a way that he is able to transfer that to his Shishya. Acharyagal should also be in one with Emperuman and his Kainkaryangal. So supposedly we have such acharyas, we have such Sishyas. Then like how Devaperumal told earlier to Tirukkachi Nambigal in his 6 Vartigal, 6 sentences, we need not have, during our last days here in the samsara, we need not recite any pasurams or just ask Emperuman to take us to Paramapadam, because Emperuman keeps it in his sankalpa to take us to Paramapadam. He will grant moksham for us. So this pasuram is a very important pasuram in this whole grantham, because this explains the tatparyam of what Emperuman Manavala Mamunigal wants to convey. ஞானமனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருநாமகள் கொழுனன்
தானே வைகுந்தம் தரும். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.